இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 128:6. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சாலமோன் பாடின ஆரோகண சங்கீதம் என்று இந்த சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரோகண சங்கீதம் எதிலிருந்து எதுவரையிலும் இருக்கிறது என்று பார்ப்போம் என்றால் 120ஆம் சங்கீதத்திலிருந்து 134ஆம் சங்கீதம் வரையிலும் ஆரோகண சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆரோகண சங்கீதம் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஏறுதல் அல்லது மலை ஏறுதல் என்பதாக அர்த்தம். இந்த மலை ஏறுதல் அல்லது ஏறுதல் எப்பொழுது நடைபெறுகிறது என்று சொல்லி பார்த்தோம்னால், இஸ்ரவேலில் உள்ள மக்கள் ஜெருசலேமில் உள்ள ஆலயத்திற்கு சென்று வழிபடும் போது அந்த வழியிலே பாடிக்கொண்டு போகிற இந்த பாடல்கள் தான் ஆரோகண சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆரோகண சங்கீதங்கள் ஏன் பாடப்படுகிறது, நோக்கம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், இது தேவனை ஆராதிக்க செல்லும் போது மன உறுதியையும் நம்பிக்கையையும் உருவாக்குவதற்கான அல்லது வளர்ப்பதற்கான ஒரு பாடல் என்று இந்த ஆரோகண சங்கீதத்தை சொல்லப்படுகிறது. இந்த வசனம் எனக்கு என்ன சொல்கிறது நமக்கு என்றால், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அதாவது பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பேரன் பேத்திகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக போகிற சமாதானத்தையும் நீ காண்பாய் என்பதாக இதிலே வாக்குத்தத்தம் செய்யப்படுகிறது. Have a blessed day. God bless you.